பிஎஸ் சீனியர் பள்ளியிலே ஒரு அருமையான கல்வி ஆலயத்தை அமைத்து வெற்றிகரமாக பல்லாண்டுகளாக கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிற நிர்வாகிகள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இந்த அருமையான கல்வி நிறுவனத்தினுடைய உயிர்ப்பாக விளங்குகின்ற மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். ஒரு நல்ல நேரத்தில் இந்த பள்ளியில் பயில்வதற்காக வந்திருக்கிற உங்களை அன்போடு வரவேற்றார்கள். நீங்கள் ஒரு உறுதிமொழி ஒரு உறுதிமொழி கொடுத்தீர்கள். உறுதிமொழின்னு சொன்னால் வெறும்ன வார்த்தையில் படிச்சுட்டு போகிற விஷயம் இல்லை. குழந்தைகளை பற்றி தெரியும். சாக்லேட் சாப்பிட்டா பல்லு சொத்தையாகும், சாப்பிடாத அப்படின்னு அம்மா சொன்னால் சாப்பிட்டுட்டு இனிமேல் சாப்பிட்லன்னு சொல்வீங்க. நாளையிலேருந்து நான் சாப்பிடல கண்டிப்பாக அப்படின்னு சொல்வீங்க. அப்புறம் மறுநாள் சாக்லேட் அப்படின்னு கேட்பீங்க. நேற்று தானே சொன்னேன் இனிமேல் சாப்பிட மாட்டேன்னு, இன்றைக்கும் சொல்கிறேன், சாப்பிட்டுட்டு சொல்கிறேன், அவ்வளோதானே. இது எப்படி ஒரு உறுதிமொழி ஆகும்? சத்தியம் சத்தியம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒரு சொல்லிட்டா அந்த சொல்லை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். இந்த நாட்டோட நேஷனல் ஹீரோ ராமன், நம்ம ராமாயணம் பார்க்குறோம். இந்த இந்தியாவினுடைய நேஷனல் ஹீரோ, அவருக்கு இருக்கிற பெருமையே என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு சொல் சத்தியம். இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா செய்வார், அவ்வளோதான். அதை மறுபடியும் மாற்றிக்கிறது, காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சொன்னது தான். 14 வருஷம் கழித்து வருவேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி காட்டுக்கு போனால் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நடுவில் வரமாட்டார். ஒரு ப்ராமிஸ் நம்ம ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நாம் கீப்பப் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். நம்முடைய ஒழுக்கத்தில் அது ரொம்ப முக்கியமான விஷயம். வெறும் வார்த்தையாக நம்பி பரவாயில்ல எப்போ வேணாலும் இதை சொல்லிக்கலாம் அப்படின்னு திருப்பி சொல்கிற விஷயம் இல்லை. அதை முதல்ல நீங்கள் மனசில் வாங்கிக்கணும். உங்கள் பிரின்சிபால் சொன்னாங்க, நீங்களும் சொல்லியிருக்கீங்க, ஐ வில் ரெஸ்பெக்ட் திஸ் நேஷன், எல்டர்ஸ், இந்த இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் நான் மதிப்பேன்னு சொல்லி யூ ஹவ் கிவன் எ ப்ராமிஸ். லைஃப்பில் அந்த ப்ராமிஸை கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுடையதாக இருக்கணும். அந்த சீரியஸ்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். முதல்ல 6th படிக்க வந்திருக்கிற உங்களை எல்லாம் நான் ப்ளஸ் பண்ணுறேன். இந்த நேம் ஆஃப் ஆல்மைட்டி உங்களுக்கு எல்லா விதமான கல்வி, ஒழுக்கம், ஞானம், பணிவு, எல்லா விதமான ஆரோக்கியம் எல்லாம் இறைவர்கள் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று நான் மனதால் முதல்ல பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் கிடைக்கணும். நீங்களும் வந்திருக்கிறீங்க, பேரண்ட்ஸும் வந்திருக்கிறாங்க. ஒரு 2-3 விஷயம் நான் பேரண்ட்ஸுக்கு சொல்லும்போது நீங்களாம் காதை மூடிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். இப்போ இல்லை நான் சொல்கிற போது ஒட்டு கேட்கக்கூடாது. அது அப்புறம் வரும்போது பார்ப்போம். இப்போ முதல்ல உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லணும். குழந்தைகள்கிட்ட பேசுகிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? பெரியவங்ககிட்ட பேசிடலாம், ஏன்னா அவங்க தூங்கிடுவாங்க. ரொம்ப வயசானவங்ககிட்ட பேசலாம், காதே கேட்க மாட்டாங்க. ஆனால் உங்களை மாதிரி குழந்தைகள்கிட்ட பேசுகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் கவனிக்காத மாதிரி உட்காந்துருப்பீங்க, எல்லாத்தையும் கவனிப்பீங்க. குழந்தைகள் இப்படி விளையாடிக்கிட்டே இருக்கும், ஏதோ பொம்மையை வச்சு இப்படி விளையாடிக்கிட்டே இருக்கும். அம்மா அவள் ஃப்ரெண்டோடு பேசிக்கிட்டே இருப்பாள், ஏதோ ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அம்மா. அப்புறம் அடுத்த நாள் இந்த கல்யாணி வீட்டில் கல்யாணம்னு சொன்னாங்க, 7ஆம் தேதியா 8ஆம் தேதியான்னு தெரியலன்னு அந்த குழந்தை சொன்னாங்க. 7ஆம் தேதி. அவங்க 2 பேரும் பேசுனதை டோட்டலாக அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் மைண்டில். ஆனால் அம்மாவை திரும்பி கூட பார்த்துருக்காது, கவனிச்சிருக்காது. அம்மாவும் அம்மா ஃப்ரெண்டும் என்ன பேசிக்கிட்டாங்க, அம்மா ஃபோனில் யார்கிட்ட என்ன பேசுனாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க மைண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக. அது 360 டிகிரிஸ்லையும் எல்லாத்தையும் அந்த கேமரா கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுடைய மெமரி பவர் அப்படி, அப்சர்விங் அந்த நேச்சர் அப்படி, ஒரு விஷயத்தை கவனிக்கிற விஷயம் கவனிக்காத மாதிரி இருப்பீங்க, ஆனால் எல்லாத்தையும் கவனிப்பீங்க. அதனால் ஒரு குழந்தைகள்கிட்ட பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்கள்கிட்ட வந்து இன்டெலிஜென்ஸ், குறும்பு, கொஞ்சம் ஸ்லைட்டாக சில விஷயங்கள் சொசைட்டியில் பூந்து பரப்பிட்டு வர்றதுனால லேசாக சில இருக்க வேண்டாத சில குவாலிட்டிஸும் இருக்கும். ஏன்னா நம்ம சொசைட்டிலேருந்து தான் எவால்வ் ஆகி வெளியில் வர்றோம். ஸோ விஷயம் இருக்கும்.
2 பையன் பக்கத்தில் உட்காந்து எக்ஸாம் எழுதுனா, உங்களை சொல்லலை, எழுதுனா 2 பேருமே வந்து 78 மார்க் ஒரே மார்க்கு கணக்கில் வாங்கியிருக்கான். டீச்சருக்கு சஸ்பிஷன் வந்துடுச்சு. 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்கான், ஒரே மார்க் வாங்கியிருக்கான், அதுவும் கணக்கு சப்ஜெக்டில் வாங்கியிருக்கான். அப்போ இந்த 2 பையன் ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் காப்பி அடிச்சிருக்கான் அப்படின்ட்டு 2 பேர் பேப்பரையும் வச்சுக்கிட்டு என்ன நடந்தது சொல்லுங்க. 2 பேருமே 78 வாங்கியிருக்கீங்க, பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, என்ன சமாச்சாரம்? டக்குன்னு ஒரு பையன் பதில் சொன்னான், 2 பேரும் ஒரே கம்பெனி பேனால எழுதணும்னா. பயங்கரமான ஒரு பதில். 2 பேரும் ஒரே கம்பெனி பேனால எழுதணும், இதை அக்செப்ட் பண்ணுறதா அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதா? அதாவது நீங்கள் சொல்கிற பதில் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கரஸ்பாண்டன்ட் சார் சொன்னார் பாருங்கள், என்ன சொன்னார்? உங்களுக்கு பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. நான் பெற்றவங்களுக்கு சொல்கிறேன், கூகுள் போதாது. இவங்க கேட்குற கேள்வியெல்லாம் கூகுளுக்குள்ளே போய் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினச்சா கூகுள் பத்தாது. எனக்கு தெரிஞ்சு கூகுளை பத்தாமல் ஆக்கக்கூடிய கெப்பாசிட்டி குழந்தைகளுக்கு மட்டும்தான் உண்டு. கூகுளையே ஒன்றுமில்லை அப்படின்னு ஆக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த குவெஸ்ட், அந்த சர்ச், அந்த தேடல் உள்ளேந்து அந்த அர்ஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அது மாற்றி விதவிதமான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு டேலண்ட்ஸ் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே வரீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே வரும்போது நமக்கு என்ன வேணும்? ஒபீடியன்ஸ் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதை விட டீசெண்டான வேர்டு இருக்குது. ஒபீடியன்ஸுங்கிறத விட டீசெண்டான ஒரு வேர்டு இருக்குது. என்ன அதுக்கு பேர்? டிசிப்ளின்னு பேர். There is a vast difference between obedience and discipline. ஒபீடியன்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரோ இன்னொருத்தர் உங்கள் மேலே ஒரு விஷயத்தை திணிக்கிறாரு, புரியுதா? வெளியிலேருந்து அத்தாரிட்டேட்டிவாக அவனை சொல்லும் போது we have to obey. ஸோ ஒரு கட்டுப்பாடு வெளியிலேருந்து வந்தால் that is called obedience. நீங்களாவே ரியலைஸ் பண்ணினோம், நாம் க்யூவை தாண்டி போகக்கூடாது, நாம் அந்த சிஸ்டத்தை தாண்டி பண்ணக்கூடாது, சாப்பிடும்போது நம்ம இறக்கக்கூடாது, சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்களாவே உங்களுக்குள்ள கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தீங்களா ஒரு ஒழுங்குனா என்ன அப்படின்னு. தட் இஸ் கால்டு டிசிப்ளின். டிசைபிள் அதுலேருந்து எவால்வ் ஆகுது டிசிப்ளின் அப்படிங்கிறது. ஸோ ஆல்வேஸ் ஒபீடியன்ஸை விட டிசிப்ளின் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் யூ ஆர் டிசைபிள்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு முதல்ல பழகணும். யாரும் இன்னொருத்தர் நமக்கு புத்தி சொல்லி நம்ம ஒழுங்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆடு மேய்க்கிறவன் ஆட்டை மேய்க்கணும், ஒரு மாடு மேய்க்கிறவன் ஒரு மாட்டை மேய்க்கணும். நான் இப்போ கேட்குற கேள்வி ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், உங்கள் லைஃப் லாங்காக பயன்படும். ஆடு மேய்க்கிறவன் ஆட்டை மேய்க்கணும், மாடு மேய்க்கிறவன் மாடை மேய்க்கணும். ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ பள்ளிக்கூடத்தில் டீச்சர் மேய்க்கணுமா? இட்ஸ் a வெரி சீரியஸ் கொஸ்டின். யாரோ ஒருத்தர் நேராக உட்காரு, இப்படி பல்ல கடிக்காது, அப்படி திரும்பாது, நோபடி ஷுட் அட்வைஸ். நமக்கா தெரியணும், ஏன்னா நம்ம ஹியூமன் பீயிங். எது சரி எது தப்பு அப்படிங்கிறத கண்டிக்கிறதுக்கான ஒரு ஞானத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ நாமளே கண்டுபிடிக்கலாம் நாம் இப்போ பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத. அல்லது திருவள்ளுவர் சொன்னார், மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண். ஹியூமன் பீயிங்க்கு மட்டும் கடவுள் கொடுத்துருக்கிற வரம் எது சரி எது தவறு என்பது விலங்குக்கு தெரியாது, நமக்கு தெரியும். உள்ளேந்தே அந்த ஞானம் உள்ளேந்தே வரும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இன்னொருவர் என்னை மிரட்டும்படியாகவோ ஒடுக்கும்படியாகவோ என்னை ஒழுங்காக இரு என்று புத்தி சொல்லும்படியாகவோ இருப்பதை விட நானே ஒழுக்கமாக இருப்பது தான் எனக்கு பெருமை. ஏன்னா நான் ஹியூமன் பீயிங், நான் விலங்கு இல்லை, ஆடு இல்லை, மாடு இல்லை. யாரோ ஒருத்தர் எனக்கு ஒழுங்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் வந்து விலங்கு அல்ல அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி உங்களுக்குள்ள இருக்கும். ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு இன்சிடென்ட் சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்கூலில் என்னாச்சு, ஒரு குழந்தை லஞ்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணி சாப்பிடணும். அதுக்காக அந்த லஞ்ச் பாக்ஸை இப்படி ஓப்பன் பண்ண போது இன்னொரு பையன் அப்படி ஓடி வந்தவன் அதை தட்டி விட்டான். ஆனால் அந்த குழந்தை ஒரு டிசிப்ளின்டு குழந்தை, ஒரு நியூஸ் பேப்பர் இப்படி வச்சு அது மேலே தான் அந்த லஞ்ச் பாக்ஸை வச்சு அப்படி தான் சாப்பிடும். அது அவன் தட்டி விட்டுட்டு ஓடிட்டான். ஆனால் என்னாச்சு, சாப்பாடு அந்த பேப்பரில் கொட்டிடுச்சு. பட் அந்த குழந்தை ஒரு முன்னாடி இப்படி யோசிச்சது. அப்புறம் அந்த பேப்பரில் இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுடுச்சு. கிளாஸில் இருக்கிற மற்ற குழந்தைகள்லாம் சிரிக்க ஆரம்பித்தாங்க. அது மாதிரி நியூஸ் பேப்பரில் விழுந்ததை கூட இந்த பொண்ணை எடுத்து சாப்பிடுதுன்னு கேள்வி பண்ணாங்க. அந்த பொண்ணு ஒன்றும் கவலைப்படவே இல்லை. கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் சொல்லிச்சுங்க எல்லா பிள்ளைகளும். உடனே டீச்சர் கேட்டாங்க, ஏம்மா அது கீழே விழுந்ததுன்னு சொன்னால் நாங்கள் வேறு சாப்பாடு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ண மாட்டோமா, அதை எடுத்து சாப்பிடுவோம். இப்போ எல்லா பிள்ளைகளும் உனக்கு கேள்வி பண்ணுறாங்க, பாரு நீங்கள் சொன்னாலும் நான் சாப்பிட மாட்டேன், வேறு ஃபுட்டை இதை தான் சாப்பிடுவேன். அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஹெட்மாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க, பிரின்ஸிபல்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. பிரின்ஸிபல் சொன்னாங்க, உங்கள்கிட்ட காசு இல்லையா, சாப்பாடு இல்லையா, நாங்கள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ண மாட்டோமா, ஏமா நீ இப்படி பண்ணேன், நீங்கள் சொன்னாலும் நான் சாப்பிட மாட்டேன், இதை தான் சாப்பிடுவேன். ஏன் இப்படி பேசுகிற? அந்த குழந்தை 3 விஷயம் கேட்டது. எங்கள் அப்பா யார் தெரியுமா? யார்?
கூலி, வண்டி இழுக்கிற ஒரு கூலி எங்கள் அப்பா. தினம் மூட்டை இழுத்து உடம்பெல்லாம் வேர்த்து கஷ்டப்பட்டு 100 ரூபா 150 ரூபா எங்கள் வீட்டில் கொண்டு வந்து அம்மாட்ட கொடுப்பார் எங்கள் அப்பா. எங்கள் அம்மா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு சமையல் பண்ணுவாங்க. அதை காலையில் நான் ஸ்கூலுக்கு 8 மணிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா 5 மணிக்கு எழுந்திரிச்சு அடுப்பு பற்ற வச்சு எல்லாத்தையும் உட்காந்து சமையல் பண்ணுவாங்க 5 மணிலேருந்து. இப்போது இந்த சாப்பாட்டை நான் கீழே கொட்டினேன்னா வேண்டாம் அப்படின்னு கொட்டினா நான் யாரை அவமதிக்கிறேன்? 3 மணி நேரம் எங்கள் அம்மா எனக்காக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுட்டை நான் கீழே கொட்டினேன்னா நான் யாரை அவமானம் பண்ணுறேன்? எங்கள் அம்மாவுடைய உழைப்பை அவமானப்படுத்துகிறேன், எங்கள் அம்மாவுடைய அன்பை அவமானப்படுத்துகிறேன், எங்கள் அம்மாவுடைய அக்கறையை நான் அவமானப்படுத்துகிறேன். இது ஃபஸ்ட்டு திங். அம்மாவை மட்டும் அவமானப்படுத்தலை. அம்மா சமைச்சிருவாங்களா? அப்பா பணம் கொண்டு வந்து கொடுத்தார். வண்டி இழுத்து கூலி உடம்பெல்லாம் வேர்த்து மூட்டையை தூக்கி கஷ்டப்பட்டு 100-150 கொண்டாந்து கொடுத்துருக்கிறார் அப்பா. இப்போ நான் இந்த சாப்பாட்டை தூக்கி போட்டால் எங்கள் அப்பாவுடைய வேர்வையை எங்கள் அப்பாவுடைய உழைப்பை இன்சல்ட் பண்ணதான் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த அரிசி இங்கே வருதுன்னு சொன்னால் சாதாரணமாக வராது. யாரோ ஒரு விவசாயி வயலில் பாம்பு பல்லி பூரா எதை பற்றியும் கவலைப்படாமல் விடிய காலம் 4 மணி 2:30 மணிக்கு தண்ணி கட்டி அதை பாத்தி போட்டு பயிர் பண்ணி களை எடுத்து 6 மாதம் படாத பாடுபட்டு நெல்லை உண்டு பண்ணி அதுலேருந்து அவர் அந்த பூமியை நீக்கி அரிசியை கொண்டு வரார் ஒரு விவசாயி. அப்போ அவருடைய உழைப்பு அது வியாபாரத்துக்கு வருது, கடைவீதியில் அதனுடைய உழைப்பு, அங்கே மூட்டை தூக்கிட்டு வந்த எங்கள் அப்பாவுடைய உழைப்பு. ஒரு சாத பருக்கையை நான் தூக்கி எறிஞ்சா இந்தியாவில் 100 பேரை எட்டி உதைத்ததற்கு சமம். ஒரே ஒரு சாதத்தை நீங்க தூக்கி எறிஞ்சா, ஒரு பருக்க சாதத்தை அம்மா சமைச்சு கொடுத்த ஒரு பருக்க சாதத்தை அப்படி தள்ளி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் 100 பேரை நம்ம காலால எட்டி உதைத்ததற்கு சமம். செய்யலாமா? ஸோ வி ஷுட் நாட் வேஸ்ட் அவர் ஃபுட். எதையும் அந்த டிசிப்ளின்டாக சாப்பிடணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எதனால் அப்படி சாப்பிட்றத பற்றி முதல்ல யோசிக்கிறோம். எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது. அஃப்கோர்ஸ் லைஃப்பில் பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதுக்கு பேரண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் கொடுப்பீங்க, எனக்கு தெரியும் பேரண்ட்ஸ். பட் தெர் இஸ் எ லிமிட் ஃபார் இட். பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜில் யோசிக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியும். எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நட்ஸ் அலர்ஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாம் சில பேருக்கு ஒத்துக்காது, நமக்கு தெரியாது. ஆனால் அதை சாப்பிட்டுட்டா அந்த குழந்தைக்கு மூச்சு திணறல் வரும், தோலெல்லாம் தடிப்பாயிடும், விதவிதமான சிரமங்கள் ஏற்படும் அந்த குழந்தைக்கு. நட்ஸ் அலர்ஜி இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்போ அந்த குழந்தைக்கு அது இருக்குன்னு அம்மா கொடுப்பாங்களா? அதை எனக்கு பிடிக்கும் கொடு அப்படின்னு கேட்டால் யாராவது கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஸோ பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற அந்த அளவுகோல் இருக்கு இல்லையா, வெயிங் மிஷின். பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத நீங்கள் அளந்து பார்க்கறதுக்கான கருவி. அந்த பிடிக்கும் பிடிக்காதுங்கிற கருவி தப்பு. அது இப்போது தயிர் கொண்டு வராத ஒருத்தர், தயிரை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? தயிரை மெஷர் பண்ணுறாருன்னா 1 லிட்டர் மெஷர் பண்ணலாம், இல்லை 1 kg தயிர் 1 கிலோ கொடுங்கோ அப்படின்னு தயிரை மெஷர் பண்ணலாம். எனக்கு 1 அடி தயிர் கொடுங்கன்னா இஸ் இட் ப்ராக்டிகலி பாசிபிள்? தயிரை யாராவது ஸ்கேல் எடுத்துக்கிட்டு 1 அடி 2 அடி 1 மீட்டர் 2 மீட்டர் மெஷர் பண்ண முடியாது. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தயிரை நீங்கள் மெஷர் பண்ண முடியாது. கரெக்டா? அது மாதிரி பிடிக்கும் பிடிக்காது என்பதை வைத்து உங்கள் உணவையோ உங்கள் வாழ்க்கையையோ நீங்கள் தீர்மானிக்க முடியாது. அது சரியான கருவி அல்ல. அந்த நமக்கு வாழ்க்கையில் பிடிக்கும் பிடிக்காதுங்கிற கருவி ஒரு முக்கியமான விஷயமே இல்லை. எது நல்லது எது கெட்டது. திருவள்ளுவர் எழுதுறாரு, என்ன சொல்றாரு? அற்றால் அளவறிந்து உண்க, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். அதாவது ஒருத்தருக்கு ஒத்துக்கணும் ஒரு விஷயம், ஒத்துக்கல அப்படின்னா அது சாப்பிடலாமா? ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். மருந்து என வேண்டாவா யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின். திருவள்ளுவர் சொல்றார், மருந்துனே ஒன்று வேண்டியதில்லை, உனக்கு ஒத்துக்கிறது எது ஒத்துக்காதது எது, அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படிங்கிறார். இந்த கிளாரிட்டி நம்ம இருக்கு. எனக்கு இது பிடிக்கவும் பிடிக்காது. இப்போ உங்களுக்கு வர்றேன், நீங்கள் 10 பேருக்கு முன்னாடி சொல்லுவீங்க, என் பையன் பீட்ரூட்டே சாப்பிட மாட்டான், அவனுக்கு இட்லினாலே ஆகாது. இந்த மாதிரி தயவு செய்து புலம்பாதீங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். என் பையன் இதை தொடவே மாட்டான், அவனுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, என் பொண்ணுக்கு இது ஆகவே ஆகாது. யூ ஹாவ் நோ ரைட். அவங்களுக்கு அது ஆகணும், அவங்க அதை சாப்பிட்டு ஆகணும். பீட்ரூட்னா பீட்ரூட் தேவை உடம்புக்கு, வெண்டைக்காய்னா வெண்டைக்காய் உடம்புக்கு தேவை.
அரைக்கீரைன்னா அரைக்கீரை உடம்புக்கு தேவை. முருங்கைக்கீரையை விட சிறந்த மருந்து உலகத்தில் கிடையாது. 100 வகையான மெடிசன் இன்னைக்கு முருங்கைக்கீரையில் தயாரிக்கிறாங்க. will you believe it? முருங்கைக்கீரை, முருங்கை இலை, முருங்கைக்காய், முருங்கை விதை, முருங்கை பிசின், முருங்கை பட்டை. இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் முருங்கை இலையிலேருந்து 100 விதமான மெடிசன் எடுக்கிறாங்க. 340 நோயை சரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி முருங்கைக்கு உண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை, 340 வகையான நோய்களை உடம்புலேருந்து நீக்கக்கூடிய வலிமை முருங்கைக்கு உண்டு. போன் டெவலப் ஆகணும் யங் ஏஜில் அப்படின்னு சொன்னால் அந்த போனை டெவலப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி முருங்கைக்கீரைக்கு இருக்கிற மாதிரி நேச்சுரல் ஃபுட்டில் வேறு எதுக்குமே கிடையாது. என் பிள்ளை முருங்கைக்கீரையே சாப்பிடாங்க, வேப்பில் வச்சு அடிக்க வேண்டியது தான். தயவுசெய்து அது மாதிரி பேம்பர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு அவங்க பிடிக்காது அப்படிங்கிறது, பிடிக்காதுன்னா இல்லை, இன்னைக்கு தான் சாப்பாடு, இஷ்டப்பட்டா சாப்பிடு போயிடுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வளர்க்கணும். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கடுமையான ஆள். ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு பெற்றோர்களால் கண்டிக்கப்படாத பிள்ளைகள் சமுதாயத்தால் அவமதிக்கப்படுவார்கள். பெற்றோர்களால் கண்டிக்கப்படாத பிள்ளைகள் சமுதாயத்தால் நாளை அவமதிக்கப்படுவார்கள். பிள்ளைகளுக்கு வருகிற அவமானத்தை விட பெற்றோர்களுடைய கண்டிப்பு நியாயமான. நம்ம பிள்ளை 10 பேர்த்த போய் அவமானப்படணுமா?